ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிட்டி ஃபேமிலி. நம்ம ப்ரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ப்ராடக்டோடு வந்திருக்கேன். இப்போ மீஷோவில் பிளாக் பஸ்டர் சேல் போயிட்டுருக்கு. நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இப்போ வாங்கினீங்க அப்படின்னா 80% ஆஃபில் கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ப்ராடக்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறைக்குன்னே இது வந்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். இது கண்டிப்பாக இது பூஜை அறையில் இல்லாமல் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். சாம்பிராணி போடுற ஸ்டாண்டு தான். இதில் நிறைய வெரைட்டி வருது. ஸோ இது வந்து பிராஸில் செஞ்சுருக்காங்க. குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான குவாலிட்டி செஞ்சுருக்காங்க. ரேட் வந்து 137 ருபீஸ்க்கு இது வர்த்தபிள் ப்ராடக்ட். சைடில் வந்து இந்த மாதிரி வுட்டில் பிடி கொடுத்துருக்காங்க. இந்த பிடியும் வந்து இந்த மாதிரி திருவி விட்டோம் அப்படின்னா இது வந்து அழகாக நம்ம பிடிச்சிக்கலாம். கீழே 2 நாப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மூடி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து வுட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் சாம்பிராணி எல்லாம் போட்டு அழகாக வந்து காட்டலாம். நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரி யூனிக்கான பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க இது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட். நல்லா நீட் ஃபினிஷிங்கோடு வந்திருக்கு. பிராஸில் செஞ்சுருக்காங்க. ரேட்டு கீழே கொடுத்துருக்கேன். சைட்லேயும் இதனுடைய ரேட் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நீட் ஃபினிஷிங் பிராஸில் செஞ்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதனால தான் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லா லிங்க்குமே வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபேம்னு கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணுங்கள், எல்லா லிங்க்குமே கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வுட்டில் செஞ்சுருக்காங்க. ட்ரே தான். இந்த ட்ரே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து டைனிங் டேபிள்லேயும் ஆர்கனைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நட்ஸ் போட்டு வைக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு நட்ஸ் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். 5 பார்ட்டிஷனாக கொடுத்துருக்காங்க. பூஜை அறையிலையும் எதனா ஒரு ப்ராடக்ட்ஸை நம்ம போட்டு வைக்கணும் அப்படின்னா இதில் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். 253 ருபீஸ்க்கு இது வர்த்தபிள் ப்ராடக்ட். நல்ல ஹெவியான வுட்டில் செஞ்சுருக்காங்க. ஃபினிஷிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கோட வந்திருக்கு. ரொம்ப அழகான ப்ராடக்ட். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. 250 ருபீஸ்க்கு வர்த்தபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கி நம்ம யூனிக்காக நம்மளுடைய பூஜை அறையிலையோ நம்மளுடைய டைனிங் டேபிள்லையோ அங்கெல்லாம் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அழகான ஒரு நெக் செட்டு. இந்த நெக் செட் வந்து நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டுட்டேன். நான் வந்து ரியலாக தான் கோல்டில் பார்த்துருக்கேன். இது அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலில் செஞ்சுருக்கிறது ஆச்சரியமாகவே இருந்துச்சு. இது வந்து பூல் ஹார் சொல்லுவோம். இதுக்கு தோடும் வந்துடும். அதே மாதிரி நெத்திச்சுட்டி சைட் பின்னும் வந்துடும். இது நல்ல கோல்டன் ஃபினிஷிங்கோடு செஞ்சுருக்காங்க. கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபினிஷிங்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் செஞ்சுருக்காங்க. ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி செஞ்சுருக்காங்க. இதுக்கு 2 தோடும் கொடுக்குறாங்க. நல்லா பெருசாக ஹெவியான குவாலிட்டி. 611 ருபீஸ்க்கு வர்த்தபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஒன்று வாங்கி போட்டோம் அப்படின்னா போதும், நம்மளுடைய கழுத்தை நிறைஞ்சிடும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெத்தி சுட்டிக்கு செயின் மாதிரி கொடுக்காம பேர்ல்ஸ் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் தான் டிஸப்பாயின்மெண்ட். எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. நம்ம இது மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் இதை வேர் பண்ணணும் அப்படின்னா நல்லாவே இருக்கும். இந்த தோடு எல்லாமே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் வந்து அடிச்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபேம்னு கொடுத்துருக்கேன். எல்லா லிங்க்குமே ஒரே இதில் கொடுத்துருக்கேன். ஃபேம்னு கொடுத்துருப்பேன். டச் பண்ணிங்க அப்படின்னா எல்லா லிங்க்குமே உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இதுவும் வந்து ரொம்பவே அழகான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். சின்ன பிள்ளைங்களுக்காகவே வந்திருக்கு. இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. பனிக்காலத்தில் யூஸ் பண்ணுறது, காதுக்கு நம்ம குளிர் போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இது காது பகுதியை வந்து கீழே இப்படி ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து அழகாக இந்த மாதிரி சவுண்டு கொடுக்கும். இது பிள்ளைங்களுக்கு ஒரு விளையாட்டாகவே இருந்துச்சு. ஸோ என் பொண்ணு கேட்டிருந்ததுனால வாங்கி கொடுத்தேன். 247 ருபீஸ்க்கு வர்த்தபிள் ப்ராடக்ட். நல்லா சாஃப்டான மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அழகான ஒரு ஸ்டாண்டு தான். என்ன ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக செஞ்சுருக்காங்க. நான் ஆச்சரியப்பட்டதுலேயே இது ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ரொம்ப சூப்பரான நல்ல பேக்கிங்கோட வந்திருக்கு. மீஷோவை பொறுத்த வரைக்கும் பேக்கிங் வந்து அடிச்சுக்கவே முடியாது. நல்ல ஒரு சூப்பரான பேக்கிங்கோட வரும்.
இது வந்து முருகர் வேல் வந்து இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 225 ருபீஸ்க்கு இது ஒர்த்துன்னு சொல்லுவேன். 2 மயில் இருக்குது, அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வேல் விற்கிற மாதிரி இருக்குது, முருகருடைய வேல். மேலே வந்து அந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி நம்மளுடைய பூஜை அறையில் அழகாக வச்சு விடலாம். நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி. இதனுடைய டிசைனும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிராஸில் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி யூனிக்கான பொருட்கள் எல்லாம் பூஜை அறையில் நம்ம அழகாக வச்சு விடலாம். எல்லாரும் கேட்பாங்க, நியூவாக இருக்குது, எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ நல்ல ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். நல்ல ஒரு டிசைனும் இருக்குது பாருங்கள். நல்லா ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான வெயிட்டு. 2 பீகாக் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த மாதிரியான யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மீஷோவில் மட்டும் தான் நம்மளால் வாங்க முடியும். அவ்வளோ நல்ல ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே. நம்மளுடைய இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பூஜை அறைக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஆச்சரியப்பட்ட ப்ராடக்ட்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் தான். நம்ம பூஜை அறையில் யூஸ் பண்ணுற இந்த ஊஞ்சல் வந்து சாமியை வந்து அதில் உட்கார வச்சு ஊஞ்சல் ஆட வைப்பாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் செய்வாங்க போல். எனக்கு அதை பற்றி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இது நல்ல பிராஸில் செஞ்சுருக்காங்க. இதனுடைய டிசைன் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க. 220 ருபீஸ்க்கு இது வர்த்தபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இதில் வந்து அழகாக செயினும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க போல். அது நல்லா அழகாக வந்து பிராஸில் செஞ்சுருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான வெயிட்டு. சூப்பரான டிசைனு, வெயிட்டு. அதுவும் இல்லாமல் அதனுடைய நுணுக்கமாக அதில் எல்லாமே செதுக்கி இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் வந்து மீஷோவில் மட்டும் தான் கொடுக்க முடியும். நல்ல ஒரு வர்த்தபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நல்லா ஹெவியான குவாலிட்டி, நல்ல ஒரு பிராஸ் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி சாமி அதில் உட்கார வச்சு இப்படி ஆட்டுவாங்க போல். அது வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு நெக் செட்டு தான். இது வந்து ரொம்ப சூப்பரான குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அடிச்சுக்கவே முடியாது. நல்ல ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் சொல்லுவோம். இது லாங் ஆரமும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஷார்ட் ஆரமும் கொடுத்துருக்காங்க, 2 ஜிமிக்கியும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து லக்ஷ்மி போட்டு வந்திருக்கு. பட்டு சாரிக்கெலாம் வேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 580 ருபீஸ்க்கு கண்டிப்பாக இது வாங்கலாம். அவ்வளோ நல்ல ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இதனுடைய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் ஆரம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஷார்ட் ஆரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 தோடு கொடுத்துருக்காங்க. இந்த தோடும் வந்து ஜிமிக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே வந்து லக்ஷ்மி இருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து பீகாக் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பட்டு சாரிக்கெலாம் வேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ரேட்டும் சைடில் கொடுத்துருக்கேன். இது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபேம்னு கொடுத்துருப்பேன். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு எல்லாமே வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் முன்னாடியே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால நான் வந்து இன்னொரு முறை போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இன்னொரு முறை போட வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து அழகான இந்த டிசைன் வந்து வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டிசைன் எல்லாமே நல்லா யூனிக்காக செஞ்சுருக்காங்க பாருங்களேன். எந்த இடத்துலையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது, அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு பூஜை அறை ப்ராடக்ட் தான். இதில் வந்து நல்லா அழகாக வந்து முருகர் நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கோயிலுக்குள்ளே முருகர் நிற்கிற மாதிரி சைடில் 2 பீகாக் இருக்குது. நல்ல ஒரு அழகான குவாலிட்டி, நல்ல ஒரு சூப்பரான பிராஸில் செஞ்சுருக்காங்க. 139 ருபீஸ்க்கு வர்த்தபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இது வந்து என்னுடைய விரல் அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், என்னுடைய விரல் சைஸ் தான் இருக்குது. ஆனால் வந்து நல்ல யூனிக்காக செஞ்சுருக்காங்க. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம்.
இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா இது சில்வர் டிப். நம்மளுடைய பூஜை அறையில் நிறைய பேர் வந்து சில்வரில் பாத்திரம் வச்சுருப்போம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லிக்விட் இருந்தால் போதும். ரேட் வந்து 91 ருபீஸ்க்கு வர்த்தபிள் ப்ராடக்ட். அதே மாதிரி நம்ம கழுத்தில் போடுற சில்வர் செயின், நம்ம காலில் போடுற மெட்டி, கொலுசு இது எல்லாமே இதில் க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு கிணத்துல கொஞ்சமாக போட்டு எல்லா பொருட்களும் அதில் போட்டு விட்டோம் அப்படின்னா போதும். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நமக்கு க்ளீன் ஆகி வந்துடுது. ஆனால் சில்வர் வந்து வேஸ்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சில்வர் இருக்கும். ஆனால் வந்து க்ளீன் மட்டும் ஆகி கொடுக்கும். டஸ்ட் மட்டும் க்ளீன் பண்ணி கொடுக்கும். இது வந்து சில்வர் டிப். ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா குப்பையை வச்சு கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் இது வந்து ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். எனக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே இது பிடிச்ச ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு சின்ன தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே 3 கிண்ணம் கொடுத்துருக்காங்க. இது வந்து குங்குமச்சிமிழ். இது ரிட்டன் கிஃப்டாக கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கீழே வந்து வெத்தலை இது மாதிரி கொடுத்துருக்காங்க, இலை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே 3 சின்ன சிமிழ் கொடுத்துருக்காங்க. 239 ருபீஸ்க்கு இது வர்த்தபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். நல்ல ஒரு ப்ராஸ் மெட்டீரியலில் நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு இதில் செஞ்சுருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டி. நம்ம குங்குமம், மஞ்சள், திருநீர் இது எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பூஜை அறையில் இந்த மாதிரியெல்லாம் நல்ல ஒரு கிளாசிக் லுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து அப்படியே செட் ஆகி தான் வந்திருக்கு. அந்த குங்குமச்சிமிழ் வந்து இதுக்குள்ளேயே வந்து செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். நான் ஆச்சரியப்பட்டதுலே இது ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இது வந்து கலசம், குட்டி கலசம். இது பெரிய கலசம் பார்த்துருப்பீங்க. இது குட்டி கலசம். 195 ருபீஸ் தான். கீழே வந்து சின்னதாக ஒரு பானை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே தேங்காய், அந்த ஃப்ளவர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கலசம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன யூனிக்கான பொருட்கள் பூஜை அறையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே கேட்பாங்க எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விநாயகர் விளக்கு. இது வந்து நம்ம திரி போட்டு பற்ற வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. சில்வர் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. இதனுடைய குவாலிட்டி வந்து அடிச்சுக்கவே முடியாது. நல்ல சில்வரில் நம்ம சில்வர் டிப் இருக்கு இல்லையா, அதை கூட வந்து இதில் வாஷ் பண்ணலாம். விநாயகர் போட்டிருக்கு இதில். இந்த ரேட் வந்து 359 ருபீஸ் தான். ரொம்ப வர்த்தபிள் ப்ராடக்ட். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி. இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்மளுடைய பூஜை அறையில் அழகாக வச்சு விடலாம். நல்லாவே இருக்கும். திரி போட்டு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அழகாக நம்ம வந்து ஏற்றி விடலாம். ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.